எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். செலியன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு நீ தனியாக போ. சரி, ஓகே கதிர். எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னை விட்டுட்டே போக மாட்டான். இன்னைக்கு போ, நீ விட்டுட்டு போகிறான். சரி, அவனுக்கு தெரியாதது நல்லது தான். 3 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அவனை. சரி, போகலாம். இவன் எதுக்கு இப்போ அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கான்? டிவி சீரியஸான சீன் தான் நடப்பாங்களோ அது மாதிரி நடந்துட்டுருக்கான். நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இவனை ஃபாலோ பண்ணிட்டு இவன் என்ன பண்ண போகிறான் தெரியலையே. லவ் லெட்டர் ஏதாவது புதைச்சி வச்சுருப்பானோ? சத்தம் போடாதீங்க, அவன் திரும்பி பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம். இங்கே ஒரு பெட்டி இருக்கான, அந்த பெட்டி காலியாக இருக்கே, எதுவுமே இல்லை. என்ன பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது? ஏய், நம்ம மாட்டிக்க போகிறோன்னு எனக்கு தோணுது. யார் அங்கே? கேட்குறேல உங்களை தான். சரி, அவ்வளோதான், நம்ம வெளியே வந்துடலாம். ஏய், நீங்கள் 3 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க? சும்மா சுற்றி பார்க்கலாம் வந்தோம். பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ எதுக்கும் பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? நீ ஹீரோ மாதிரி தனியாக வந்த, நாங்கள் ஆடியன்ஸ் மாதிரி முன்னாடியே வந்தோம். எங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு கதிர், அதான் வந்தோம். நீ எதையோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிற கதிர். இது என்னோட விஷயம். எதுவாக இருந்தாலும் நீ எங்ககிட்ட சொல்லாமே. ஐயோ அம்மா, டே யாராவது காப்பாற்றுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. அப்பாடா, ஏன்டா உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும், நீச்சலுமா தெரியாது? ஆமாண்டா, மூளை இல்லை, அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆமாம், நீங்களும் எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? என் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு கதிர், உனக்கு ஆபத்துன்னு தான் வந்தோம். ஆபத்துன்னு தெரிஞ்சும் எதுக்கு வந்தீங்க? என்ன பேசுகிற கதிர், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆபத்து, ஃப்ரெண்ட்ஸ் தான் காப்பாற்றணும். அது சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? நான் என்னோட ஃபோனை எடுக்க போயிருந்தேன்ல, லைப்ரரிக்கு. அப்போ லெட்டர் இருந்தது, அந்த லெட்டரில் வந்து என்னை இந்த ஏரிக்கு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். ஆனால் எதுக்காக வர சொன்னாங்க? இங்கே யாருமே இல்லை. அதான் யாழினி, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதாவது பேய் பீசஸ் வேலையாக இருக்குமோ? நீ இருக்கிற இடத்துக்கு எப்படி சரியும் பேய் வரும்? ஏன், நானும் மனுஷன் தானே, வரும் தானே. நீ அடிக்கிற மொக்க காமெடிக்கு தெரிச்சுக்கிட்டு ஓடிடுண்டா. நீ மட்டுமே என்னை கிண்டல் பண்ணாமல் இருந்த, நீ ஆரம்பிச்சிட்டியா? சரி, விடு, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சகஜம். சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நாள் எல்லா உண்மையும் வெளியில் வரும் கதிர். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எம் எம் எம், என்ன ஒரு டேஸ்ட்டு. டேய், அது எனக்கு வாங்கி வச்ச கேக்கு. அதில் வந்து உன் பேர் எழுதலையே, அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் காலையிலேயே யாரும் தொடாதீங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் போயிருந்தேன். தொடாதீங்கன்னா இருந்துச்சு, சாப்பிடாதீங்கன்னு ஒன்றும் இல்லையே. என்னடா லாஜிக்கே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? இரு உன்னைய. வலிக்குது. அம்மா, உங்க பாருங்க, உங்க பொண்ணு அடிக்கிறா. எம்மா, உங்களை தான். ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? இவ போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்னன்னு கேட்காதீங்க. அப்படியா? எதில் அடிச்சா? தலகாணி. அதில் அடிச்சு உனக்கு இப்போ வலிச்சிருச்சு? ஆமாம், வலிக்குது. ஒரு சின்ன கேக் சாப்பிட்டது ஒரு குத்தமா? இவ்வளோ கோவமா இருக்க ஒரு கேக்குக்காக? சின்ன கேக் சாப்பிட்டதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஓ அப்படியா? சரி, இனிமேட்டுக்கு உனக்கு எந்த ஸ்நாக்ஸும் வாங்கிட மாட்டேன். வேண்டாம், நான் நாளைக்கு உனக்கு பெரிய கேக்காக வாங்கி கொடுக்குறேன். அது என் காசில் வாங்கினேன்னா உன்னை விட மாட்டேன். என்ன, கேக்குக்காக ஒரு பெரிய போரே போயிட்டுருக்கு. நீங்கள் வேற என்ன, ஒரு கேக்குக்காக என் உயிரே போயிடும் போல. எல்லாரும் அப்பாட்ட சாரி சொல்கிறா. சாரிக்கா, உனக்கு ஒரு கேக்குக்கு பதிலாக நாளைக்கு 2 கேக் வாங்கி கொடுக்குறேன். சரி விடு, இந்த வாட்டி மன்னிச்சிட்டேன். ஓகே பாய், நான் போய் கார்ட்டூன் பார்க்க போகிறேன். ஆமாம், நீ எதுக்கு வந்திருக்க சொல்லவே இல்லை? இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ரைட் பண்ணணும்ல, அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கலை. ஆமாம், என் ஃபோன் சார்ஜர் போட்டிருக்கேன், அதான். சரிடா கண்ணா, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. சரிம்மா. இந்தாங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. அம்மா, எனக்கு இல்லையா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானடா சாப்பிட்டேன். அது பழைய பஜ்ஜி, இது விஐபி பஜ்ஜி. பரவாயில்ல, வா இவன் ஒன்று எடுத்து சாப்பிடு. கதிர், நீ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவனே எடுத்து திம்பான். யுவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். இவன் அறிவு இருக்கா? யுவன், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தியா, கதிர் அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். சரி, விடு ஆண்டி, நான் போயிட்டு வரேன். என்னப்பா அதுக்குள்ள கிளம்புற? சாப்பிட்டு போலாம்டா கண்ணா. சரி, ஓகே ஆண்டி. சரி, நான் போய் ரெடி பண்றேன். சரிம்மா. இன்னும் எத்தனை தோசைடா கண்ணா வேணும்? இல்லை ஆண்டி, போதும், இதுவே வயிறு ஃபுல். சரிடா கண்ணா. எங்க ஆண்டி காணோம்? அவன் வெளியில சின்ன பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கான். சரி ஆண்டி. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு உங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்படியே ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் கதிர். கண்டிப்பாக இருக்கலாம். சரி, ஓகே பாய் மகிழினி. பாய் கதிர். போயிட்டு வரேன் ஆண்டி. சரிடா கண்ணா, பார்த்து போயிட்டு வா, அடிக்கடி வா. கண்டிப்பாக வரேன் ஆண்டி. என்ன ஏதோ மெசேஜ் இந்த மாதிரி இருக்கு? ஏரிக்கரையில் தேடியது இன்னும் கிடைக்கவில்லை, தேடலை நிறுத்தாதே. சுற்றி முற்றி பார்த்தா இங்கே யாருமே இல்லை. யார் இந்த மெசேஜை நமக்கு அனுப்பியிருப்பாங்க?
ஹலோ கதிர், வீட்டுக்கு போயிட்டியா? நான் வந்துட்டேன் மகா. இரு மகா, அப்படியே லைனில் செலியன் கால் பண்ணுறான். ஓகே. ஹலோ கதிர், சொல்லுடா. டேய், நாளைக்கு சண்டே, என்ன பண்ணலாம்? ஆமாடா, போர் அடிக்கும், என்ன பண்ணலாம்? ஏய் யாழினி, நீ லைனில் இருக்கியா? மஹி, என்ன நீங்கள் 2 பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை லூசு. சரி ஓகே, அதை விடுங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம்? மஹி, கவலை நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? ஓகே, எல்லாரும் வந்தீங்கன்னா நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆமாம், ஆன்ட்டியோட பிரியாணி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, அதுக்காகவே வரேன். ஹலோ நாங்களும் லைனில் தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் தான்டா சேர்ந்து போகலாம். அப்போனா ஓகே. கதிர், நீ ஏன் அமைதியாகவே இருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எல்லாரும் கண்டிப்பாக நாளைக்கு வர்றீங்க தானே? ஆமாடி, கண்டிப்பாக வரோம். சரி, நாளைக்கு தடப்பட்டெல்லாம் சமையல் ரெடி பண்ண சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே. நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை மகி. சரி ஓகே, நான் வைக்கிறேன். ஓகே. வாங்க வாங்க எல்லாரும். எப்படி இருக்க மகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. எல்லாரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வீடு சூப்பராக இருக்கு மகி. அப்படியா? சரி சரி. என்ன இவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்? நான் நேற்றே வந்துட்டு போயிட்டேன்டா. அதுதான் நான் பார்த்தேன். அக்கா, யுவன் எங்க? அவன் வெளியில் விளையாட போனான். அம்மா எங்க மகிழ்னி? அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சரி சரி.